நன்றாக இருந்த வாழ்க்கையில திடீர்னு கஷ்டம் வர்றதுக்கு காரணம் அதிகப்படியான கண் திருஷ்டி. சுறுசுறுப்பா இருந்தவர் சோர்வடைவதற்கு காரணமும் கண் திருஷ்டி தான். நாம கடைபிடிக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் தோல்வியில முடிவதற்கு காரணமும் கண் திருஷ்டி தான். அதிகப்படியான மருத்துவ செலவு, நோய்வாய்ப்படுதலுக்கு காரணமும் அதிகப்படியான கண் திருஷ்டி. இரவு தூக்கம் வரலையா, அதுக்கும் காரணம் கண் திருஷ்டி தான். திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி நல்லா இருந்த வாழ்க்கை தடம் புரண்டு போவதற்கு காரணமும் கண் திருஷ்டி தான். ரொம்பவும் அந்யூன்யமா இருந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, டைவர்ஸ் வரைக்கும் போற அளவுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும், அதே மாதிரி ஒற்றுமையோடு இருந்த சொந்த பந்தங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை பிளவு உண்டாகுது அப்படின்னாலும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கண் திருஷ்டி தான். சில பேருக்கு கெட்ட கனவு வரும், இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகி சொர்க்கமான வாழ்க்கையை நரகமான வாழ்க்கைக்கு தள்ளிடும். அந்த அளவுக்கு கூட இந்த கண் திருஷ்டியானது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி